لا يعترض عليه ذو عقل بعقله ولا يسأله مخلوق عن علة فعله. هو الكريم الوهاب حازم الأحزاب ومنشئ السحاب ومسبب الأسباب وخالق الناس من تراب. من اهتدى به ما دل ومن اتقاه ما زل ومن اعتز به عبادا ومن طلب غناهما قل. له الكبرياء والجبروت عز وجل. أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அகில உலகத்தை படைச்சு அதை பரிபாலிச்சு பக்குவப்படுத்தி வரக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே அவனுடைய சாந்தி சமாதானம் எம்பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அவருடைய உற்சாக உறவினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், மேலும் இங்கே கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அனைவருடைய குடும்பத்தாக அன்பானவர்கள், ரமதானின் என்கின்ற ஒரு புனிதமான மாதத்தில் சூரியன் உதிக்கிற நாள்லயே மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு சொன்ன நாள்ல எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்மளை இங்க இறை ஆலயத்துல உண்டு குடும்ப செஞ்சிருக்கிறானோ அதுபோல இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு உயர்ந்த சுவனத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல குடும்பக்குட்டியோட உறவுகளோட உறவாடுற தருணத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்த. ஆமீன். அன்பானவர்களே, ரமதான் 10 நோன்புகள் அல்ஹம்துலில்லாஹ் முறையாக பயன்படுத்தியவர்களுக்கு இது மிக மெதுவாக போனதை போன்று இருக்கும். யார் முறையாக பயன்படுத்தவில்லையோ அவருக்கு மிக வேகமாக போனதை போன்று. மார்க்கத்தின்பால் உலகத்தினுடைய எந்த விடயங்களையும் வேகம் எடுத்து செய்வதை மார்க்கம் விரும்புவதில்லை. நிதானித்து யோசித்து நிறுத்தி பல பக்குவத்தோடு பல கட்ட முடிவுகளோடு தான் ஒரு விடயத்தை நாம் உலகத்தில் அரங்கேற்ற வேண்டும் என்பது மார்க்கத்தின் நியதி. ஆனால் இறைவன் 2 விடயங்களை குர்ஆனில் சொல்கிறான். 2 விஷயங்கள், அதில் 2லுமே நீங்கள் வேகப்படுத்த வேண்டும், வேகம் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஒன்று சாரிஉ இலா மஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களது இறைவனின் பால் மன்னிப்பின் பால் அவனது கருணையின் உச்சபட்சமான அந்த மஃபிரத்தின் பால் மீளுங்க, வேகமா வாங்க. இன்னொன்னு சாபிகு இலா, இன்னொரு இடத்துல ஃபஸ்தபிகுல் கைராத் என்று அல்லாஹ் சொல்றான். ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையில வேகமா வாங்க, நன்மையில விரைஞ்சு வாங்க அப்படின்னு குர்ஆன்ல இந்த 2ஐயும் வேகமா செய்யுங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அன்பானவர்களே, 10 நோன்புகளை கடந்திருப்போம். முதல் பிறைய பார்க்கும்போது என்ன வைப் இருந்துச்சோ, என்ன எலக்ட்ரிசிட்டி நம்ம உடம்புல இருந்துச்சோ, இப்ப இந்த 10 நாளுக்கு அப்புறம் அது அப்படி மங்கி இருக்கு. இந்த நடுப்பத்து ரொம்ப மங்களா, ஈமான்ல பலகீனமா நான் இருந்தேன்டா, ஈமான்ல மங்களா இருந்தேன்டா, இந்த நடுப்பத்து ரொம்ப மங்கி இருக்கு என்கிட்ட. ஃபர்ஸ்ட் 10 முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள்னா மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் என்ன போல ஒரு ஆபிது உலகத்தில் இல்லைங்கிற மாதிரி நான் நடந்தேன். எதுக்கு நடுப்பத்தை நான் அனாமத்தா விட்டேன், கடைசி 10 சரப்பா என்ன மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஆபிது இல்லைங்கிற மாதிரி என்ன நான் பக்குவப்படுத்திக்கிறேன். மார்க்க அடிப்படையில இது விரும்பத்தக்கது அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு மிக பிடிச்சமான அமல் என்றா அது நீங்க தொடரா செய்யற அமலு, தொடர்ந்து செய்யணும். சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல,
குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய அமல்லாம் ஒண்ணு வேண்டாம், அதை நீங்க தொடரா செஞ்சா போதுமானது. திங்கள் வியாழன் நோன்பு, திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் நோன்பின் சிறப்பை பத்தி பேசும்போது திடீர்னு அது ஆறு மனதுல பதிஞ்சிட்டு உடனே திங்கள் வியாழன் நோன்பு நான் நோக்க ஆரம்பிக்கிறேன். இது கண்டினியூவா வந்துட்டுண்டா இது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. முதல் நாள்ல மட்டும் அன்னைக்கு என்னைக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சோ நம்ம உடம்புல, அப்ப மட்டும் நான் நோம்பு நோத்தன்னு வைங்கள, அன்னைக்கு நான் கூலி அல்லாஹ் அளந்து தருவான். சில சமயங்கள்ல என்னால பிடிக்க முடியாத தருணங்கள் உடல் கூறு மாற்றத்தினாலோ அல்லது நோய்வாயினாலோ போனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் நோம்பு பிடிக்காட்டி நோம்பு பிடிச்ச நன்மையை கொடுத்து விடுவான். கண்டினியூட்டி இருந்துச்சுண்டா. அன்பானவர்களே, இது எனக்கும் உங்களுக்குமான முதல் முன்னுரை. அடுத்த கட்டம், சஹாபாக்கள் தங்களது நன்மையான விஷயங்களில் எந்த அளவுக்கு வேகம் எடுத்தாங்க, ஹவா பட்டாங்க, ஆசைப்பட்டாங்க, எந்த அளவுக்கு அதுல வீரியமா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு சில எடுத்துக்காட்டு. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது போன போருண்டா பத்ர் யுத்த காலம். இந்த பத்ர் யுத்த காலத்துல யுத்தமாக அது இல்ல, மாறா ஒரு பயணக்குழுவை அட்டாக் செய்யறதுதான் போறாங்க. வரலாறு நமக்கு தெரியும். முடிந்தவர்கள் வந்தார்கள், வாய்ப்பு வந்தவர்கள் வந்தார்கள். அதனால் 300 சில்லறை சஹாபாக்கள். ஆனால் பல நபி தோழர்களுக்கு தெரியாது இது உண்மையான போர் தான் என்று. போர் நடந்த விடயங்கள் நமக்கு தெரியும். போரை முடித்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர் திரும்புகிறார். ஊர் திரும்பிய பின்னால அனஸ் பின் நபர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். யா ரசூலல்லாஹ், பத்ர் யுத்தம் என்கின்ற இந்த யுத்தம் யுத்தமாக அரங்கேறும் என்பது எங்களுக்கு தெரியாது. நீங்கள் இதை பற்றி மக்களுக்கு மத்தியில பேசும் போதும் கூட நான் ஊரில் இல்லை, நான் வெளியூர் பயணத்தை மேற்கொண்டிருந்தேன். எனவே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இன்னொரு போர் என்கின்ற தருணத்தை உங்களுக்கு இந்த உம்மத்திற்கு சமர்ப்பணம் செய்வானேயானால் நிச்சயமாக அன்றைக்கு நான் யார் என்பதை இறைவன் கண்டுகொள்வான். வார்த்தை கடுமையான வார்த்தை. நான் யார் என்பதை இறைவன் கண்டுகொள்வான். அன்றைய காலத்துல உண்மையான முஸ்லிமா முனாஃபிகா அப்படின்ற பகுப்பாய்வு செய்யறதுக்கு ரெண்டே விஷயம்தான். ஒன்று தொழுகை, இன்னொன்று ஜிஹாது. இந்த ரெண்டும் தான் முனாஃபிக்கு கஷ்டமா இருக்கும். இந்த ரெண்டையும் கஷ்டப்படுத்தணும். முனாஃபிகள்ல நிறைய பேர் போருக்கு வரமாட்டாங்க, ஏதாவது காரணம் சொல்லிடுவாங்க. தபூக் யுத்தத்துல நிறைய நடந்துச்சு, நமக்கு தெரியும். அந்த மாதிரி அல்லாஹு ஜல்ல ஷானஹு நான் நினைச்சிடக்கூடாது. இல்ல, நான் பலகீனத்தினால, உலக இன்பத்தினால, நிஃபாக்குத்தனத்தினால போனங்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. நிச்சயமா அடுத்த போர்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா நான் யாருங்கிறத என் ரப்பு கண்டுகொள்வான் அப்படின்னு பேரார் வேகமா. உஹது யுத்த அறிவிப்பு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை திரட்டுகிறார். நேரா உஹதுடைய மலைக்கு போறார். உஹதுடைய யுத்தம் அகோர யுத்தம். கண்மணி நாயகத்துடைய மேனிகள் புண்ணாக்கப்பட்டது, இரத்த காயமிடப்பட்டது, பல சஹாபாக்கள் சல்லடையாக ஆக்கப்பட்டார். பல துயரமான நிகழ்வுகள் அரங்கேறின. அன்றைக்கு பல துயரமான நிகழ்வுகள். பல சஹாபாக்கள், உயர்தரமான சஹாபாக்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும், தல்ஹத் பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் பின் திரும்பி ஓடுகிறார்கள். எதிரிகளை முன்னோக்கி ஓடாமல் பின் திரும்பி ஓடுகிறார்கள். காரணம், திடீரென எதிரிகளுடைய கை மிக பெரிதாக ஓங்குகிறது. திட்டமிடல்கள் எல்லாம் நசுக்கப்படுகிறது. திருப்பி யூகங்கள் வகுக்க வேண்டும். மலையின் மேல் குண்டுகளுக்கு மேல் ஏறி நின்று கொண்டு பதுங்கி இருந்து திருப்பி யூகம் வகித்து திருப்பி அவர்களை தாக்கலாம் என்கின்ற முடிவெடுக்கப்படுகிறது. நாம் சஹாபாக்களை பற்றி பேசுகிற போதும் மிக கவனமாக வார்த்தைகளை, சொல்லாடல்களை பயன்படுத்த வேண்டும். அதனால் அன்பானவர்களே, அவர்கள் திரும்பி யூகத்தை வகுப்பதற்காக திரும்புகிறார்கள். பல சஹாபாக்கள் விரண்டோடுகிறார்கள், பல சஹாபாக்கள் பின் திரும்புகிறார்கள். திரும்புகிற போது
ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்று அறிவிப்பு செய்கிற போது பல சஹாபாக்கள் கையை தலையில் வைத்து உட்கார்ந்து விட்டார். ஓ என்று. உடனே ஒரு சஹாபி எந்தித்தார். அவர் அனஸ் பின் நபர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சொன்னார், நபிகள் நாயகம் உயிர் போய்விட்ட இந்த தருணத்தில் நமது உயிர் மட்டும் நம் உடலில் தங்கி என்ன பயன் இருக்கிறது? முஃமின்களை எந்தியுங்கள், அவரோடு போர் செய்யும். நபிகள் நாயகத்தினுடைய உயிர் போய்விட்டது என்ற தகவல் வந்து விட்டது. இதற்கு மேல் நமது உயிர் நம் உடலில் இருக்கக்கூடாது, எந்தியுங்கள், போராட வேண்டும் என்று சொல்கிறார். பல சஹாபாக்கள் எந்தித்தார்கள், கடும் போராட்டம் செய்தார். ஆனால் பல சஹாபாக்கள் போரிட்டு பார்க்கிறார்கள், முடியவில்லை, பின் திரும்பி விடுகிறார்கள். ஆனால் ஒரு சஹாபி, ஒரே ஒரு சஹாபி வேகம் எடுக்கிறார் உஹது மலையை நோக்கி. அங்கேதான் எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த பக்கம் வேகம் எடுக்கிறார்கள். இந்த சஹாபி, ஒற்றை சஹாபி, ஒரு கூட்டம் வருகிறது, இவர் முன்னெடுக்கிறார், வேகமாக போகிறார். ஒரு சஹாபி இடையில் வந்தார். எங்க போறீங்க? எங்க? இல்ல, الريحها الجنة تحت الأحد. அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், சுவனத்தின் நறுமணம் இந்த உஹதினுடைய அடிவாரத்தில் எனக்கு கமழுகிறது. அந்த மனத்தை நான் சுகிக்க போகிறேன் என்று சொல்லி வேகம் எடுக்கிறார். வேகம் எடுத்து போகிறார். சஅத் பின் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிப்பாட்டுகிறார்கள். போகாதீர்கள், கடும் வக்கிரத்தோடு, கடும் கொடூரத்தோடு பழிவாங்கி தீர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள். போக வேண்டாம் என்றார். நான் போவேன் என்று போனார். உள்ளக்க போய் வெறும் புகை மூட்டம், புழுதி மணல் எல்லாம் மங்குகிறது. போரின் சுவடுகள் அணைகிறது. சுவட்டின் சில சுவடுகள் இரத்த சுவடுகளாக இருக்கும். மேல் தங்கிய முஸ்லிம்கள், முஃமின்கள் பார்க்கிறார்கள், பல சடலங்கள் செதறுண்டு கிடக்கிறது. முஸ்லிம்கள், முஃமின்கள் தங்களது நெருங்கிய தோழர்களின் சடலங்களை பார்க்க முயன்றது. அதில் ஒரு சடலம் யாரென்றே அடையாளம் தெரிய முடியாத அளவுக்கு ஒரு சடலம் கிடந்தது. முகம் தெரியவில்லை. அவர் போட்டிருக்கிற ஆடை புரிகிறது. அன்றைக்கு நாம் அணிகிற வண்ணமயமான ஆடைகள் கிடையாது. இருந்தால் அதிகபட்ச வெள்ளை, குறைந்தபட்சம் மணல் கலர், அவ்வளவுதான். பெரும்பகுதி ஏழ்மையான சஹாபாக்கள். உடல் சிதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே ஒரு சடலத்திற்கு பக்கத்தில் மட்டும் அவருடைய அந்த சடலத்தின் கட்டை விரல் துண்டிக்கப்பட்டு கிடக்கிறது. பல சஹாபாக்கள் தேடுகிறார், யார் எல்லாரையும் அடையாளப்படுத்த வேண்டும், ஒவ்வொருவருக்கும் தனி சிறப்பு இருக்கிறது. அடையாளப்படுத்துகிற போது இந்த சடலத்தை மட்டும் யாராலும் அடையாளப்படுத்த முடியவில்லை. யாருன்றே தெரியல. ஒரு பெண்மணி ஓடி வருகிறார், எனது சகோதரனை எங்கே, எனது சகோதரனை எங்கே, எனது சகோதரனை எங்கே என்று வேகமாக வருகிறார். தேடுகிறாள், சடலங்களை தேடுகிறார். எல்லாரும் ஷஹீதுகள், புனிதமான சுகதாக்கள். பக்கத்தில் ஒருவருடைய விரல் கடந்தது. அந்த விரலை எடுத்து பார்த்த பின்னால் கதறி எழுதாள், இதுதான் எனது சகோதரனுடைய ஜனாசா என்று சொல்லி அந்த ஜனாசாவின் பக்கம் அழுதார். இவர்தான் அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் என்பதும் ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையின் பால் விரையுங்கள் என்பதனையும் இந்த வரலாற்றில் நம்மால் காண முடிகிறது. ஆனால் இங்க உசுறு கொடுக்க வேண்டியதில்லை. சொகுச ஃபேனுக்கு கீழே, நல்ல கார்பெட்ல, நல்ல அழகான தூய்மையான பாயில, நல்ல இதமான கிராத்துல
எந்த பதஷ்டமான சூழலும் இல்லாத அம்னான பகுதியில மிகப்பெரிய அருள் கட நிம்மதியான தருணம். நிம்மதியான சூழல் தான்டா, பாதுகாப்பான சுற்றுச்சூழல். நம்மளை யாரும் கண்டமட்டன் ஏரியா மாதிரிலாம் வைக்கல. நல்லபடியா இருக்கிறோம், நம்ம திருப்தியா இருக்கும், ஒவ்வொரு ஆகத்தா இருக்கும். ஆனா இதுல என்னால இபாதத் செய்ய முடியல. ஹைராத்த டைம் டேட் வகுத்து நான் செய்யறேன். இவ்வளவு தான் வேலிடிட்டி, 10 days மோர் தென் வரக்கூடாது. கடைசியா 27 28 ஒற்றைப்படையில மட்டும் கரெக்டா வந்துட்டு போயிட்டு, இதை அல்லாஹ் விரும்பவில்லை. நண்பர்களே, வரலாற்றை பாருங்கள். இது மட்டும் இல்லை, அம்ர் இப்னு தாபிக் அல் உசைரம் என்கின்ற ஒரு நபித்தோழர். இவர் பேர் தெரியாம இருக்கலாம், ஆனால் பிரபலியமான சஹாபி, பிரபலியமான வரலாற்றுக்குண்டான சஹாபி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்தில் எல்லா சஹாபாக்களையும் வெகுண்டெழச் செய்கிறார்கள். தானும் போரிடுகிறார்கள். சஹாபாக்கள் யாரேனும் முடியாமல் ஒதுங்கிவிட்டாலும் சொர்க்கத்திற்காக முன்னெழுங்கள், சொர்க்கத்திற்காக முன்னெழுங்கள், உங்களுக்காக சொர்க்கம் காத்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். சொல்லுகிற போது ஒரு சஹாபி, நமக்கு தெரிந்த வரலாறு, இதில் பாருங்கள், முன்னெடுப்பை பாருங்கள். யா ரசூலல்லாஹ், சொர்க்கம் என்கிறீர்களே, பஹ் பஹ் பஹ், ஆசையா இருக்கு, ஆசையா இருக்கு, ஆசையா இருக்கு, சொர்க்கத்துக்கு மேல ஆசையா இருக்கு. அசுவா, எனக்கு சொர்க்கம் உண்டா, நீங்களும் சுவனத்திற்குரியவர் தான் என்று சொன்னவுடன், அப்படியா, இந்த உலகத்தில் மறுகணம் வாழ எனக்கு வாய்ப்பில்லை, தூக்கி போடு அப்படின்னு உணவு கையில இருந்த உணவை, ஈட்ட பழத்தை தூக்கி போட்டுட்டு போர்க்காலத்துல போய் ஷஹீதானா. அன்பானவர்களே, நன்மையின் முன்னெடுப்பு. சாவுறதெல்லாம் நான் ஏன் சொல்றேன், ஷஹீதாவதெல்லாம் ஏன் சொல்றோம்டா, இதை விட மிகப்பெரிய நன்மையில் முன்னெடுப்பு இருக்காது. ஆனா இதை விட கம்மியான முன்னெடுப்பத்தான் நான் செய்யறேன், சொகுசா செய்யறேன், ரொம்ப 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 ராகத்தான் செய்யறேன். ஆனா அதுலயும் எனக்கு சலிப்பு தட்டிடுது. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு மிக பெரும் மறக்க முடியாத துயரம் என்றால், தபூக் யுத்தத்திற்கு பின்னால அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது கூறப்பட்ட அவதூறு. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீக்கிரம் சீரணிக்க முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்ப மனைவி, கண்ட மனைவியை குறித்து பலர்களோடும் கதைத்துக் கொண்டிருந்த நேரம், என் மனைவியை பற்றியான அபிப்பிராயம் என்ன என்ற அபிப்பிராயம் கேட்டுக் கொண்டிருந்த நேரம், ஆயிஷா நாயகி ஒரு பெண்மணி, ஒரு பத்தினித்தனமான பெண்மணி, அவள் மேல் இவ்வளவு பெரும் அபாண்டமான குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது, குற்றப்பழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நொந்து போய்விட்டார். கடைசியாக வசனம் அருளப்படுகிறது, இவள் ஒரு பத்தினியான தாய், இந்த பத்தினி பெண் மீது மூமின்களை நீங்களாவது கரிசனையை செலுத்தியிருக்க கூடாதா, நீங்கள் ஏன் அவர்கள் மீது சரியான நல்ல எண்ணம் கொள்ளவில்லை என்று அல்லாஹ் வசனத்தை. எங்க விஷயம்டா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான முறையில உதவிய, மிக அதிகமாக உதவிய மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழரும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல கூறப்பட்ட பழி சொல்ல, கூறப்பட்ட அவதூற பரப்புகிற சூழலை ஏற்படுத்தி கொண்டார். ஏற்படுத்தியதனால் இவர்தான் இப்படி பரப்பியிருக்கிறார் என்ற தகவல் தெரிந்தவுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிடுகிறார், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இனி மிஸ்டஹுக்கு நான் ஒரு பைசா உதவ மாட்டேன். உடனே அல்லாஹ் வசனத்தை அருளுகிறான், அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக், அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக். ஓ மக்களே, மனிதர்களே என்று பொதுவான வசனம் அல்ல, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக அருளப்பட்ட வசனம். முஹாஜிர்களுக்கு
உதவ மாட்டேன் என்று உங்களுடைய உதவியின் மீது சத்தியமிட்டு நீங்கள் சொல்கிறீர்களே, நீங்கள் அவர்களை மன்னிக்க மாட்டீர்களா? மன்னிக்க மாட்டேன் என்றும் சத்தியம் இடுகிறீர்களே, அலா துஹிப்பூன அய்யக்ஃபிர அல்லாஹு லக்கும், அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை நீங்கள் விரும்பவில்லையா? நீங்க மன்னியுங்க சொன்ன உடனே வேகம் எடுத்து மிஸ்தாஹிடம் ஓடி போய் சென்று சொன்னார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, நான் உங்களுக்கு முன் எவ்வளவு உதவி செய்திருந்தேனோ அதை விட அதிகமாக இனிமேல் நான் உங்களுக்காக நான் உதவி செய்து கொண்டே இருப்பேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்டார். மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை. அன்பானவர்களே, வசனம் தான் அவர்களுக்கு பூஸ்டப் வசனம். ஹைராத், நன்மையில முந்துங்க, மகஃபிரத்தின் பால் முந்துங்க அப்படின்ற வசனம் தான் முஸ்லீம் எடுக்க வைத்தது. தபூக் யுத்தம், தபூக் யுத்தம் கடுமையான வெயில். இன்னைக்குள்ள வெயில் இல்ல, மாசாவா குளிர்ந்த மேனிக்கு வெயில் வருது, அழகான காத்து, இரவு சூழ்ந்துட்டா ஒரு 3 நாளா பழமுத்துல மாசாவா தபாரக்கெல்லாம் குளிர்ந்த காத்து அப்படி பனி காத்து அடிக்க ஆரம்பிச்சு. சுபுகுக்கு வெளியே வரும்போது தெரியுது இதமான சூழல், ஆனாலும் வெயில். ரமலான் மாசம் தபூக் யுத்தம், கடுமையான வெயில். கடும் வெயில்னா கடும் வெயில். அன்பானவர்களே, ஒன்று உடல் ரீதியான பலகீனம் வருவதற்கான தோதுவான நாள் கடுமையான வெயில் காரணமா, இன்னொன்று பொருளாதார ரீதியில தேவைப்படுற நாள். அன்னைக்குத்தான் சூடான கனிவர்க்கங்கள் முளைகிற நேரம். அது பெரித்த பழம் அறுவடை காலம். அது பொருளாதார ரீதியிலும் சோதனை, உடல் ரீதியிலும் சோதனை. இந்த சமயத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது ஏலான் பண்றாங்க, ஓ மக்களே, தபூக் யுத்தம் வருது, நீங்க தபூக் யுத்தத்துக்கு வரணுமா இருந்தா நீங்க உங்களோட பணத்தை வச்சு உங்களுக்கான உணவை நீங்க கொண்டு வந்து உங்களோட ஒட்டகத்தை உங்களோட குதிரைய கொண்டு வந்தாதான் இந்த போர்ல உங்களால கலந்து கொள்ள முடியும். ஏலான் செய்யப்படுது. எப்படி தண்ட உசுரை கொடுக்க, தான் உயிரை கொடுக்க, தண்ட பொருளாதாரத்தை கொண்டுதான் வரணும். அப்படி சொன்ன பிற்பாடும் சில சஹாபாக்கள் வந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சில சஹாபாக்கள் அப்படி மெதுவா வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் போருக்கு வருபவர்கள் சொந்தமான வாகனத்தையும் தங்களுக்கான உணவையும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னீர்கள். எங்களிடம் நாங்க சாப்பிட்ற அளவுக்கு உணவு கொண்டு வர்றதுக்கான தாக்கத்தோ சொந்தமான வாகனமோ எதுவுமே எங்ககிட்ட இல்லை. யார் சொல்லா, ஏதாவது தயவு பண்ணி ஏதாவது ஏற்பாடு செஞ்சு எங்களை இந்த தபூக் யுத்தத்துக்கு கூட்டு போயிடுமா? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பானவர்களே, இந்த தபூக் யுத்தத்துலதான் 3000 ஒட்டகங்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான தர்மம் செஞ்சாங்க. 300 குதிரைகளை கொடுத்தாங்க. பல சஹாபாக்கள், இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் போட்டி நடந்துச்ச, சதக்கா ரீதியா யார் கொண்டு வர்றான்ற கூட குறை போட்டி நடந்துச்சு இல்லையா? அந்த யுத்தம் அது. அவ்வளவு பொருளாதாரம் இருந்துமே அவ்வளவு சஹாபாக்கள் நிறைந்திருந்தாங்க. அதுக்கெல்லாம் ஆக்கிப்பைக்கு மக்கள் இருந்தாங்க, அதுக்கு தக்கன சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த சஹாபாக்களுக்கு மிஞ்சிய சஹாபாக்கள் கொஞ்சம் பேர், அது கிடைக்காத சஹாபாக்கள், தங்களுக்கும் வாய்ப்பு இல்லை, அதுல இருந்து கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா அலல் லதீன இதா மா அத்தௌக லிதஹ்மிலஹு குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி. வசனம் இறங்குது, தோழர்களே, உங்களை சுமந்து செல்றதுக்கு எந்த விதமான வாகனம் என்கிட்ட இல்லை, உணவும் கிடையாது, பைத்துல் மால்ல ஒண்ணுமே இல்லை, உங்களை கூட்டு போக முடியாது, நீங்க இங்கே இருக்கலாம். உடனே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? வலா அலல்லதீன இதா மா அத்தௌக லிதஹ்மிலஹு குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி.
தவல்லவ் அயுனஹும் தஃபீது மினத்தம்மா மினத்தம்மா மினத்தம்மா. நபிகளாய சல்லாசன் பதில் சொன்ன உடனே திரும்பிட்டு போகும்போது கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீரை வடித்து கொண்டே சென்றாங்க. என்ன காரணம்? போருக்கு கூட்டிட்டு போகலன்னு, போருக்கு கூட்டிட்டு போகல, தண்ட உசுர கொடுக்க, தண்ட செல்வத்தை செலவழிக்க. சுபஹானல்லாஹ். ஒப்பிட்டு பார்க்கிறேன் மச்சான், இந்த பள்ளிவாசல்ல பிரியாணின்னு ஏன்டா என்ன கூப்பிடல அப்படின்னு கோபிக்கிறாங்க. எங்க நல்லா இருக்குது சாமான்னு பார்த்து வாட்ஸ்அப்ல போடு, எங்க நல்லா இருக்கோ அங்க நான் வந்துருவோம் அப்படின்னு படையெடுக்கிறேன். சொல்லலைன்னா கோவப்படுறான். இன்னைக்கு என்ன வச்சு சொல்றேன், எதுக்கு? இஃப்தாருக்கு நமக்கு ஒன்றும், எனக்கு ஒன்றும் வக்கு இல்லாம இல்லை. வீட்டுல எனக்கு பறக்கத்தான உணவுலாம் இருக்குது, செழிப்பான உணவெல்லாம் எனக்கு கொடுத்து வச்சுக்க, அரிசிக்க கொடுத்துருக்கிறான். இருந்தாலும் எக்ஸஸா இங்க போய் சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம், போடுறது தப்பும் இல்லை, சாப்பிடலாம். ஆனா இதுக்க நான் கவலைப்படுறேன், கோவப்படுறேன். சீரியஸாலும் கோவப்படுறவன் உண்டு. நீ மட்டும் போறீங்களே சகோதரர்களே. இப்படி நம்மளை அல்லாஹ் அன்னோடு சிறப்பா வாழ வச்சிருக்கான். அந்த தோழர்களை தண்ட உசுர கொடுக்கிறதுக்கு, உசுர கொடுக்க முடியறதுக்கான சாதனம் இல்லையே, பொருளாதாரம் இல்லையே, வாங்கணும் இல்லையே அப்படின்னு தங்களை தாங்களே நொந்து கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். வஸாரிஉ இலா மக்ஃபிரா ஃபஸ்தபிகுல் கைராத். நன்மையில முந்துங்க, மக்ஃபிரத்தின் பால் முந்துங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்திற்குள் நுழைகிறார்கள். நுழைந்த மாத்திரத்திலேயே பயங்கரமான பஞ்சகாலம், தண்ணீர் பஞ்சம். ஒரு யூதனுடைய கையில மட்டும்தான் ஒரே ஒரு கிணறு இருக்கு. மற்ற எல்லா நீரூற்றுகளிலும், எல்லா நீரூற்று கிணறுகளிலுமே தண்ணீர் உப்பு கரையாக உள்ளது, உப்பு கசக்குது, தண்ணீர் யாரும் குடிக்க முடியாது. ஒரே ஒரு கிணத்துலதான் நல்ல தண்ணி இருக்குது. யூத ஒரு குடத்துக்கு அநியாய விலை வைக்கிறான் தண்ணி எடுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தார்கள். எவர் ஒருவர் இந்த ரூமாவை இஸ்லாமியர்களுக்காக வக்ஃப் செய்து தருகிறார்களோ அவர்களுக்கு சுவனம் நிச்சயம் என்று சொல்கிறார். ஒரு சஹாபி எந்தித்தார், வேகமா போனார் யூதர் இடத்துல. யூதா, இந்த கிணறு எவ்வளவு சொல்லு, எவ்வளவு வேணும் உங்களுக்கு? கிணறுலாம் விற்கிற மாதிரி இல்ல, விற்கிறவனான சாமான்ல கிணறு விற்க முடியாது, நீ எவ்வளவு கேட்டாலும் தர்றேன். கிணறு இவ்வளவு விலை பேசலாவா? கிணறு விற்கிற மாதிரி இல்ல. சரி, ஒண்ணும் வேணாம், இதுக்கு உடன்படுறியான்னு பாரு. பாதி பாதி, ஒரு நாளைக்கு நீ, ஒரு நாளைக்கு நான், இப்படி தண்ணி எடுக்கிற முறைமை. அந்த ஒரு நாளைக்கு நீ என்ன ரேட் வைக்கிறியோ, அதாவது ஹாஃப் அண்ட் ஹாஃப், நீ ஒரு நாள்னா நான் ஒரு நாள், நீ ஒரு நாள்னா நான் ஒரு நாள், இப்படி 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 சஃபல் பண்ணிக்கலாம். இதுக்கு உன்னுடைய கிரயம் என்ன, என்ன என்ன விலை பேசுற, அது என்ன கேட்கிறியோ நான் அவ்வளவு எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க. அப்படியா, இதுக்கு நான் உடம்படுறேன், இவ்வளவு தாண்டு பெரிய தொகையை கேட்கிற, பெரிய தொகை கேட்டு விலைக்கு வாங்குறான். வாங்கி சந்தோஷத்தோடு ஓடி வந்து சொன்னார் அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், பிரு ரூமாவை நான் வாங்கிவிட்டேன், முஸ்லிம்களுக்கு வக்ஃப் செய்கிறேன். யூதனுடைய டைம் வரும்போது யாரும் தண்ணி எடுக்க போறதில்லை. ஏண்டா, இவருக்கான வாய்ப்பு வரும்போது பொது ஏலான் செஞ்சிருவாரு. முஸ்லீமோ மஜூசியோ நசரானியோ யகூதியோ யாராக இருக்கட்டும், யார் வேண்டுமானாலும் இந்த கிணத்தில் இலவசமாக தண்ணீரை எடுத்து செல்லலாம் என்ற பொது அறிவிப்பு செய்யப்படுகிறது. யூதனுடைய நேரம் வருகிற போது யாரும் போறதில்லை. உஸ்மான் ரலியல்லாஹுடைய டைம் வரும்போது எல்லோரும் இலவசமாக எடுத்தார்கள். கடைசியில யூதனே வந்து விலை பேசினா, அதெல்லாம் முறிச்சிருவோம், இங்க வியாபாரம் ஆக மாட்டேங்குது, நானே உங்களுக்கு எல்லா கிணத்தையும் தந்து, எந்த கிணத்தை தந்துடுறேன், அதுக்கு உண்டான கிரயம் பேசி தாங்க அப்படின்னு விலை பேசி வாங்கிடுவோம். அப்படின்னா சொல்லா சொன்னாங்க, உஸ்மானே உஸ்மானே,
உனக்கு சுவனம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. சுவனத்தில் உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டு விட்டது. காரணம் இது ரூமா எந்திச்சு அறிவிச்சதுதான் மிச்சம். நண்பர்களே, உங்களோட எந்த இபாதத் வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய இபாதத்தா வேண்டுமானாலும் இருக்கலாம். ரப்புக்கு நீங்க செய்யற இபாதத்துல குவான்டிட்டி முக்கியமே இல்லை. நீங்க இரவு ஃபுல்லா நின்று தொழுதாலும் அல்லாவுக்கு தேவை கிடையாது. நீங்க கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்தாலும் அல்லாவுக்கு தேவை கிடையாது. கொஞ்சம் குரான பாருங்களேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த தியாகத்தை நேரடியா குரான் எங்கேயும் பேசுதா? உஸ்மான் அவர்கள் இவ்வளவு கோடி ரூபாயை தான தர்மம் செய்தார்கள் என்று பேசுகிறதா? என்ன நேரடியா பேசல. சிறப்பு இல்லைங்கிறதுலாம் இல்ல, கிடைச்சிட்ட பெரிய செருப்பு சுவனம் தானே, கிடைச்சு போச்சு. அவங்களுக்கு சவாப் நிச்சயம், கூலி ஜஸா நிச்சயம். ஆனா பெரிய பெரிய சஹாபாக்கள் செய்த தனத்தெல்லாம் குர்ஆன்ல நேரடியா எந்த வசனத்தையும் அல்லாஹ் குறிப்பிடவே சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருந்தாளி வர்றாரு. விருந்தாளி அப்படின்னா வெளியூர்ல இருந்து வர்றவர், உள்ளூர்ல உட்கார்ந்து விருந்தாளி இல்ல. பக்கத்து வீட்டுக்காரர் நோம்பு திறக்க வந்தா விருந்தாளி, உள்ளூர்லயே உட்கார்ந்துட்டு விருந்தாளி இல்ல. வெளியூர்ல இருந்து வர்றது, இங்க வந்து அகப்படுறதுக்கு, இங்க தங்குறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் வசதியும் இல்லாதவதான் விருந்தாளி. அவங்க தங்குறது அவருக்கு சிறப்புப்படுத்துறதுக்கு தான் நமக்கு அந்த விருந்தாளிக்குண்டான ஊக்கமும் விருந்தாளிக்குண்டான சிறப்பு வரும். நோம்பு திறக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்தாளியை சிறப்பிக்கிறேன். இங்க பக்கத்து வீட்டுல அவருக்கு ஏற்கனவே இங்க வழி இருக்கு, நான் வெளியூர்ல இருந்து வர்றேன், இங்க யாருமே எனக்கு தெரியாது, எங்க போய் தங்க எங்க போய் தீங்கா அப்படிங்கிறதா எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட இடம் தான் விருந்தாளிக்குண்டான ஊக்கம் வரும். வந்து கேட்கிறார், யார சொல்லலாம், உங்களை காண வந்திருக்கிறேன். அப்படியா, நீங்கள் என் விருந்தாளியாச்சு, வாங்கல் சஹாபிகளை, என் மனைவிமார்களுடைய வீட்டுல போய் என்ன இருக்குன்னு கேட்டுவாங்க. எல்லா மனைவிட்டையும் வீட்டுலயும் போய் கேட்கறாங்க. லா தாம இல்லல்மா, எல்லா வீட்லயும் ஒரே மாதிரி பதில் வருது, எந்த உணவும் இல்லை தண்ணீரை தவிர, தண்ணி மட்டும்தான் இது வீட்டுல, உணவு எதுவும் இல்லை அப்படின்னு. உடனே ஒரு சஹாபி இருந்துச்சா, வேகமா இருந்துச்சார், யார சொல்லா, அல்லாஹுக்காக உங்களுக்காக இந்த விருந்தாளியை நான் கண்ணியப்படுத்தட்டுமா அப்படின்னு கேட்கிறார். உடனே கூப்பிட்டு போறார். இரவு ஒரு சம்பாஷணை நடக்கு, நமக்கு அது தெரியும். லைட்டை மறைச்சி பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு கவலை உணவையே அப்படி விளையாட்டு காமிச்சு, என்ன அவங்க சாப்பிட்ற மாதிரி வைக்கும் போது லைட்டை அமைத்துடுறது, அதுக்கப்புறம் வச்சிடுறது. அவங்க சாப்பிட்ற மாதிரி, அவங்களுக்கு தான் உண்மையான தட்டுல உணவு இருக்கு, இவங்க தட்டுல உணவு கிடையாது. எல்லாம் சம்பாஷணை நடக்குது. எல்லாம் பண்ணி முடிச்ச பிற்பாடு இந்த வேலை முடிச்சு சரியான முறையில சங்கைப்படுத்த அவர் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, என்னை சிறந்த முறையில் நீங்கள் சங்கைப்படுத்தினீர்கள், எல்லாம் அவங்களுக்கு கூலியை வழங்கட்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் சங்கைப்படுத்தி இருக்கிறார். படுத்திய பிற்பாடு காலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு, இரவு வேலை நடந்திருக்கு, காலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார். குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். தோழரே அல்லாஹ் உங்களுக்காக ஒரு வசனத்தை குர்ஆனில் அருளினார். குர்ஆனில் உங்களுக்காக ஒரு வசனத்தை அருளினான். என்ன வசனம் தெரியுமா? وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ وَمَنْ يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. வசனம் என்ன சொல்லுதுன்றால், தங்களுக்கு தேவை இருந்திருந்தும் கூட கஞ்சத்தனத்தை பயப்படாது பிறருக்கு அவர்கள் அதையே தானமாக வழங்கினார்கள் பாருங்கள், அவர்களுக்கான கூலி நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்று இறைவன் வசனத்தை அருளினான் என்று சொல்லும் போது சிரித்து கொண்டே சந்தோஷத்தோடு ஆனந்த கண்ணீர் விட்டார் இந்த சஹாபி. நண்பர்களே ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையில் சரியாக முன்னுங்க. உங்களிடத்துல எந்த குவான்டிட்டியுமே கேட்கல, நீ ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஹத்தம் பண்ணணும்னு அல்லாஹ் சொல்லல. உங்களோட குவான்டிட்டி கேட்கல, உங்களோட குவான்டிட்டி இல்ல, நிறைய செய்யணும், நிறைய நேரம் நிக்கணும் இல்ல, நீ இஹ்லாஸா உட தூய்மையோடு அல்லாஹ்வுக்கான எண்ணத்தோடு நின்று நிதானித்து நீ தொழுதாலே அந்த ஒரு தொழுகையே போதும் சுவனம். அல்லாஹ்வுக்கு சுவனம் ஒரு பிரச்சனை இல்லை, நரகத்தை தான் யோசிச்சு கொடுப்பான். அல்லாஹ் யோசிச்சு கொடுப்பான், பல கட்ட ஆய்வுக்கு மத்தியில கொடுப்பான். சுவனத்தை ஈஸியா கொடுத்துருவான். அது நாய்க்கு தண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, பூனைக்கு தண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, சொர்க்கம் கிடைச்சிடும். அல்லாஹ்வுக்கு உங்களோட குவான்டிட்டி தேவையில்லை, நம்மளோட குவான்டிட்டி தேவையில்லை. 30 நாள் கத்மு செஞ்சே ஆகணும். எத்தனை குர்ஆன் முடிச்சா? நான் ரமலான்ல 25 குர்ஆன் முடிச்சேன், முழுசா கத்மு செஞ்சேன், பெருமை அது இல்லை.
நான் ஒரு சமயம் முடிச்சேன், பல வசனங்களை வாழ்க்கையில அமல் பண்ணேன். இந்த வசனம் என்னை மாத்திச்சு, இந்த வசனத்தை ஓதுன என்னை திருத்திச்சு, இதை ஓதுன எனக்கு மாற்றது, என் கல்வி நடுங்கிச்சு. ஒஜிலத் குலூபுஹும், இந்த வசனத்தை கேட்கும் போது என் கல்வி அப்படி நடுங்கிட்டு. இப்படி ஏதாவது என்கிட்ட இருக்கா? ஒரு வசனத்தை என்கிட்ட சொல்லலுமா? ஒரு வசனம் மாத்திச்சுன்னு சொல்ல முடியுமா? இதுதான் அன்பர்களே ஃபர்ஸ்ட் அபிகுல் ஹைரா, நன்மையில விரைகிறது, நன்மையில முந்துறது, நன்மையில ஆர்வப்படுறது. டேட்டு டைமை பார்த்த உடனே எப்படா ரமதான் முடியும் இவனுக்கு என்ன வந்துட்டோ, அவன் ஹலாஸ், அவன் செஞ்ச நன்மை எதுவுமே ஃபாய்தா கிடையாது. எப்ப ரமதான் முடியாது, எப்ப பெருநா வரும் அப்படிங்கிறதுண்டா, பெருநா டேட் அன்னைக்குதான் சந்தோஷம். பெருநா வர்ற சந்தோஷத்தை நம்ம கொண்டாடலாம், பிரச்சனை இல்லை. எப்ப ரமதான் முடியும், நோம்பு எப்ப முடியும் இப்படின்ற எண்ணம் வந்துட்டுன்னு வைங்களேன், நிச்சயமா ரமதான்ல அல்லாஹ் சொல்வது போல அல்லாஹ் பல ஹஜ்ஜா, அல்லாஹுக்கு நம்ம பசிச்சிருந்து தாகித்திருந்து தேவையே கிடையாது. விசலவாசம் சொல்றாங்க. அன்பானவர்களே, நன்மைக்கான மாசம், பல மடங்கு நன்மைகளை தர்ற மாசம், விட்டுட்டா கை சேரப்படுற ஆள் என்ன மாதிரி உலகத்து ஆள் கிடையாது. ஏன்னா பல நண்பர்களை நம்மளே நம்ம கையால் அடக்கியிருக்கோம். போன ரமலான் இந்த நண்பர்கள் நம்மளே அவனுக்கு கஃபன் செஞ்சு தஃபன் செஞ்சிருக்கிறோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்வார்கள், இளைஞர்களே, யுவதிகளே, உங்களுக்கு மரணம் தாமதமாக வரும், அதுக்கென குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது என்று எண்ணாதீர்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்களே உங்களது பல சகோதரர்களை கஃனிட்டு தஃபனிட்டு இருக்கிறீர்கள். எனவே மரணம் தொலைவில் இல்லை, மரணம் எப்போது வரும் என்று தெரியாது. கிடைத்த வாய்ப்பை பொன்னான வாய்ப்பாக ஒரு மூமின் பயன்படுத்திக் கொள்வார். அதுதான் இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு சமர்ப்பணம் செய்கிறது. நன்மையில் முந்துவோம், நம்மளோட நன்மையில் குவாலிட்டியை மட்டும் தரமானதாக ஆக்கிக் கொள்வோம். குவான்டிட்டியோட குவாலிட்டி இருந்தா மஸ்ட், குவான்டிட்டியே இல்லை குவாலிட்டி இருந்தாலும் அதுவும் மஸ்ட். அதுவே போதும் ரப்புக்கு. ஆனா அவன் கருணையால சின்னதா இருந்தாலும் இஹ்லாஸா இருந்தா கொடுத்து விடுவான். நிச்சயமா அல்லாஹ்வை நல்ல நம்பிக்கை வைக்கிறோம், சுவனத்தை நமக்கு தந்து விடுவான். அதுக்கான வாய்ப்பையும் வசதியையும் சூழலையும் நம்ம ஏற்படுத்திக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ். தகப்பல் அல்லாஹ் மின்னா வ மின்கும்.